திமுக இன்னைக்கு வந்து விஜயம் இந்திய விடமாட்டோம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. அதைத்தான் நாங்களே சொல்றோம், எங்க கூட நின்று தானே நீங்க ஐட்டம் தனிக்கடை போடுறீங்க, நீங்க புது ஐட்டம் தான் தனிக்கடை போடணும். நாங்களே எத்தனை சொல்லிட்டு இருக்கோம், இங்க வாங்க நீங்க. நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய் பேசல தெரியுமா, எங்கேயுமே பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும், அடுத்த வந்துருவாருங்க வந்துதான் நம்ம தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும். இப்போ போய் அவசரமா பேசிட்டு அப்புறம் பருத்திக்கிற படத்துல வர்ற மாதிரி அடுத்த மாசம் சாப்பிட வரும்போது குஞ்சு இலையை பார்த்துட்டே குழம்பு ஊத்துறது, மோத்த சிரிக்க வேண்டாமா? அதனால அவசரப்பட்டதே சொல்லிடக்கூடாது. நீங்க எல்லாரும் குடும்பத்தில் திமுக இந்த 2 நாட்கள் நேற்று இன்று மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 75 கூட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த முடிகிறது என்பதுதான் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றி. நான் கூட்டம் யாருக்கு வேணாலும் கூட்டம் யாருக்கு இல்ல, கூட்டம் யாருக்கு வேணாலும் கூடாது, கூட்டம் யாருக்கு வேணாலும் கூடாது. பதட்டம் என்ன அப்படின்னா, கூட்டம் நடிகருக்கு கூடுகிறது என்பது குழப்பம் இல்லை, நல்லா கூடட்டும். ஆனா கூடிய கூட்டம் எப்படி கலைகிறது என்பது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஆட்சி தொடர்ச்சியாக நிலைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்? ஏன் இந்த ஆட்சி இந்த 5 ஆண்டு மட்டுமல்லாது அடுத்த 5 ஆண்டு மட்டுமல்லாது அதுக்கு அடுத்த 5 ஆண்டு தொடர வேண்டும் நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கான காரணம் இந்த ஆட்சியில் இந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்திருக்கிற காரியங்கள் இருக்குல்ல, அது என்னன்னு தெரிஞ்சா தெரியும். பெண்களுக்கு வந்து எளிதா புற்றுநோய் தாக்குறது வந்து 2 இடத்துல, ஒண்ணு மார்பக புற்றுநோய், இன்னொன்னு கர்ப்பவாய் புற்றுநோய். இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் பெண்களுக்கு வராம தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியும். என்ன செய்யணும், அது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஒன்று பேரு, HPV வைரஸ். அந்த வைரஸ் தாக்குனா பெண்களுக்கு வந்து கர்ப்பவாயில புற்றுநோய் வரும். இந்த கர்ப்பவாய் புற்றுநோயுடைய தடுப்பூசி ஒன்றுக்க கண்டுபிடிச்சாச்சு. அந்த தடுப்பூசி எப்போ போடணும் அப்படின்னா, பொம்பளை பிள்ளைகளுக்கு 9 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள ஊசி போடணும். ஊசி போட்டா அந்த பெண்களுக்கு கர்ப்பவாயில புற்றுநோயே வராது. அதுக்கப்புறம் இத இந்திய அரசு, ஒன்றிய அரசு இந்த முடிவெடுத்து எல்லாரும் ஊசி கொண்டு சொல்லுது. தமிழ்நாட்டிற்கு எந்த மாநிலமும் பணம் ஒதுக்கல. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இந்த ஆண்டு பட்ஜெட்ல 36 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி பெண்களுக்கான தடுப்பூசி போடுவதற்கான தொடக்கத்தை அமைச்சிருந்தது நம்முடைய நாட்டில் மட்டும்தான், நம்ம மாநிலத்தில் மட்டும்தான். சரிப்பா, இந்த ஊசி போடுறது வந்து 9 வயசுல 14 வரைக்கும் போட்டாங்களே, இவர்களால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் யாருக்குமே இந்த தேர்தலில் ஓட்டு கிடையாது. அந்த பெண்கள் யாருமே அடுத்த தேர்தலையும் ஓட்டு கிடையாது. ஆனா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி சிந்திக்கணும்னா, ஓட்டுக்காக சிந்திக்கக்கூடாது. என் மாநிலத்திற்கும் பெண்கள் எல்லாம் என் பிள்ளைகள் போல, அந்த பிள்ளைகளுக்கு நோய் வராமல் தடுக்க வேண்டும் என்று அந்த தடுப்பூசியை போடுவதற்கான முதல் தவணையை இந்த பட்ஜெட்டே நம்ம ஒதுக்கவே முன்னெடுப்பதற்கு இல்லையா? அதனாலதான் இந்த ஆட்சி அடுத்த 5 ஆண்டு தொடர்ந்து இருக்கு. 12வது படிச்ச பிள்ளைல எத்தனை பிள்ளை கல்லூரிக்கு போகுதுன்னு கணக்கெடுக்கலாம். எடுத்த பிள்ளைதான் தெரிஞ்சு அதுல பாதி பிள்ளைகளுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அந்த பையன் யார் படிக்க வைப்பாங்க? அத்தனையும் கணக்கெடுத்து 3 நாட்களில் கிட்டத்தட்ட 6500 பிள்ளைகளை கண்டுபிடிச்சு, அந்த 6500 பிள்ளைகளுக்கும் நான் இருக்க உங்களுக்கு நீங்க படிக்க வாங்கன்னு சொல்ற முதல்வர் நமக்கு அமைஞ்சிருக்காருல்ல, நீங்க நல்லா கவனம் கொள்ளணும். அந்த பிள்ளைகளுக்கு இல்ல இந்த வருஷம் மாசம் 2000 கொடுக்க போறீங்க அன்பு கரங்க வச்சிருந்ததுல, அந்த பிள்ளை யாருக்குமே அடுத்த வருஷம் போட்டு கிடையாது. அப்ப ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்யணும் அப்படின்னா, வெறும் ஓட்டுக்கான திட்டம் இல்லை, ஒரு சமூகத்தை ஒரு தலைமுறையை நிறுத்துவதற்கான திட்டம் என்ன செய்தது இல்லை. அதை தொடர்ந்து இந்த ஆட்சி செய்து கொண்டே இருப்பதால் தான் என்னை போன்ற ஆண்டாண்டு காலத்திற்கும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் சொல்லிட்டு அதுதான் சொல்லாததையும் செய்வது. நம்ம வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் நம்முடைய அமைச்சர் பெரியவர்களுடைய தலைமையில புதுசா 5 லட்சம் பேர் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு மாவட்டத்தில் 5 லட்சம் பேர் எவ்வளவு பேர் சேர்ந்திருப்பாங்க நினைச்சு பார்த்துக்கங்க. இந்த வேலையை தொடர்ந்து இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் இந்த மாநிலத்திற்கான கேடு வருகிறதோ, அந்த கேடு வரும் பொழுதெல்லாம் நம்முடைய முதல் ஆளாக எழுந்து நின்று தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு முதல் குரல் எழுப்புறாரு. அந்த குரல் எல்லாரோடும் சேர்ந்து எழுமணும் நினைக்கிறாரு அவரு. வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்னு சொல்றாரு. அதனாலதான் ஒவ்வொருவரும் பேசும்போது தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு ஒரு சூழல் வச்சுட்டே இருக்காரு. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி மட்டும் தான் சொல்றாரா? குடியரசு தினத்தன்னைக்கு ஜனவரி 26 கவர்னர் தான் கொடியேற்றுவார். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு கவர்னர் தான் கொடியேற்றுவார். 1974 பிப்ரவரி 1ஆம் தேதி முரசொலி மாறன் அவர்கள் எழுதிய மாநில சுயாட்சிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் கலைஞர் இந்த கேள்வி எழுப்புறாரு. நியமிக்கப்பட்ட கவர்னர் கொடியேற்றுவார்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நான் ஏன் கொடியேற்றக்கூடாது? அதுதான் மாநில சுயாட்சியின் தொடக்கமாக இருக்கும். குரல் எழுப்பினதோடு நிற்காம அந்த குரலை கடிதமா எழுதி மத்திய அரசு அனுப்புறாரு. இந்திரா காந்திக்கு குழப்பமாயிருக்கு, என்னடா அது ஒரு புது குரலா இருக்கு. அப்பாயின்மெண்ட் பண்ண கவர்னர் கொடியேற்றுவாரு.
மக்கள் ஓட்டு போட்டா தீர்மிச்சு கொடியேற்றலாம் கூடாதா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாம கொடியேற்றலாம்னு இந்திரா காந்தி ஏப்ரல் மாசம் 1974 உத்தரவு போடுறாங்க. அந்த வருஷம் 1974 ஆகஸ்ட் 15 கோட்டையில முதல்ல கலைஞர் கொடியேற்றுறாரு. அதன் பிறகு தமிழ்நாட்டில் இத்தனை முதல்வர்களும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா மாநில முதல்வர் கொடியேற்றுவதற்கான உரிமையை முதல்ல வாங்கி தலைகுனிய விடமாட்டேன் குரல் எழுப்புறது முதல்ல கலைஞர் தான். நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என்னை தேர்ந்தெடுத்தது மக்கள், நான் ஏன் தலைமுடிய முடியும்? இதை கலைஞர் தான் செஞ்சாரா? இல்ல, கலைஞருக்கு முன்னாடி ஒன்று செஞ்சாரு. அவருக்கு பேர் அண்ணான்னு பேரறிஞர் அண்ணா. நாங்கெல்லாம் அன்பா சொல்றோம். நம்முடைய முதல்வர் எடுத்த முடிவா தலைமுடி விட மாட்டேன்னு, கலைஞர் எடுத்த முடிவா தலைமுடி விட மாட்டேன்னு, அண்ணா எடுத்த முடிவா தலைமுடி விட மாட்டேன்னு அப்படின்னா இல்ல. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு பேர் பெரியார். அந்த பெரியார் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முதலாள தடியை தட்டிட்டு வந்து இந்த தமிழ்நாட்டு தலைக்குனியை விட மாட்டேன்னு சொல்லி முதலாள ரோட்ல வந்து நின்றவர் அவர் தான். அதனாலதான் அந்த தொடர்ச்சி எவ்வளவு இருக்கு. 25 வருஷமான பெரிய தெரியும், பக்கத்துல பார்த்தவர் தென்னவனும் தெரியும். 25 வருஷம் சொல்றாங்க அவர் உடம்பு சரியில்லை, அவர் மொத்த உடம்புல ரத்தம் மாத்துறாரு, அவர் என்ன மாறு ஒன்றும் சரியில்லை சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவர் நாளுக்கு நாள் உதயநிதிக்கு போட்டிய கண்ணாடி பிரேம மாத்தி பேண்ட போட்டுக்கிட்டு அதை விட வேகமா நடந்துட்டே இருக்காரு. எல்லாருக்கும் பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு இளையராஜா பாட்டிருக்கும். அந்த இளையராஜாவை வாழும் காலத்தில் போற்ற வேண்டும் நினைத்து இந்த தமிழ்நாடு அரசு ஒரு பாராட்டு நடத்தி அதனுடைய முதல்வர் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு இடத்துல கூட முதல்வர் தன்னை முன்னிலைப்படுத்திக்காம ஒரு மந்திரி கூட பக்கத்துல இல்லை, ஒரு அமைச்சர் பாத்தீங்களா? நீங்க பெரிய பாத்துக்கிட்டு ஒரு அமைச்சர்ல பக்கத்துல வெறுமனை முதல்வர் இருக்காரு, பக்கத்துல இளையராஜா, பக்கத்துல இளையராஜாவின் குடும்பம், அவருடைய முக்கியத்துவம், அவரை போற்றுவது, அவர் சிம்பனி பாடினாரு, அவரை மேடைக்கு கொடுங்க, அவர் நடத்துங்க, அவருக்கு நினைப்பரிசு கொடுங்க அப்படின்னு 4.5 மணி நேரம் இந்த 4 வருஷத்துல நம்முடைய முதல்வர் முழுமையாக இருந்த ஒரே ஒரு விழா எதுனா தமிழ்நாட்டின் ஒப்பற்ற கலைஞரான இளையராஜாவை பாராட்டுவதற்காக பங்கேற்கிறது. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் எம்பத்தி. அமைச்சராக இருக்க 35 பேர் தான் இருப்பாங்க, முன்னாள் அமைச்சர் 100 பேர் இருப்பாங்க, வட்டாட்சி செயலாளர் 5000 பேர் இருப்பாங்க. ஆனா என்னை மாதிரி ஓட்டு போட்டவங்க இந்த நாட்டுல 3.5 கோடி பேர், 4 கோடி பேர் வாக்காளர்கள் மட்டும். இந்த 4.5 கோடி பேர் அவமானப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக என்னுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சர் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் சூழலிப்படார். அவருக்கு பின்னாடி ஓரணியில் தமிழ்நாடு என்று நான் வந்து நிற்பதை தவிர நான் அவருக்கு வேற என்ன கைமாறு செய்ய முடியும்? அதனால் நாம் அனைவரும் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்னாடி போய் நின்று ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று சூழலிப்போம்.